சமீப காலமாகவே பெரியார் பல்கலைக்கழகத்தில் அவ்வப்போது சர்ச்சைகள் ஏற்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழகத்தில் நிதி அலுவலர் பொறுப்பிற்கு யாரும் வராமல் அங்கு பெரும் பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர்கள் சங்கத்தை சார்ந்த சக்திவேல் நம்மிடையே இருக்கார், அவரிடையே பேசுவோம். இப்போ சமீபத்தில் இந்த நிதி அலுவலர் பொறுப்புக்கு பேராசிரியர்கள்லாம் வர தயங்குறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது உண்மையா? அதுக்கு என்ன காரணம்? உண்மைதான் சார். என்னென்னா பார்த்தீங்கன்னா, தமிழக அரசால் பார்த்தீங்கன்னா நிதி அலுவலர் நியமிக்கப்படுவாங்க. திரு சரவணகுமார் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நியமிக்கப்பட்டார். அவருக்கு ஏற்பட்ட ஒரு சில அழுத்தங்கள் காரணமாக தான் இப்போ பணியிட மாறுதல் பெற்று சென்றதாக நாங்கள் அறிய வரோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு ஊழல் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் இது எல்லாம் தொடர்ந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடந்து வந்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதில் முழுவதும் பொறுப்புக்குள்ளாகிற துணைவேந்தரும் பொறுப்பு பதிவாளராக இருந்த தங்கவேலும் தான் காரணம்னு சொல்லி உயர்திரு பழனிசாமி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலான விசாரணை குழு தனது அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தங்கவேலுவை பணியிலிருந்து நீக்கணும், அதாவது பணியிடை நீக்கம் பண்ணணும்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவிட்டும் அதை மறுத்து பணியிலிருந்து ஓய்வு பெற இந்த துணைவேந்தர் அனுமதிச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்குரிய பணப்பலன்கள் ஓய்வூதிய பலன்கள் வழங்குறதுக்கு முடிவெடுத்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு. அந்த தீர்மானத்தை செயல்படுத்தக்கூடிய இடத்துல அவருக்குடைய பணப்பலன்களை வழங்க வேண்டிய இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிதி அலுவலர். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்போ ஒரு நிதி அலுவலர் தமிழக அரசால் நியமிக்கப்படுவாங்க. அவர் இல்லாத காலகட்டங்களில் பதிவாளர் தான் நிதி அலுவலராக இருக்கணும். அதுதான் மரபு. அந்த மரபை மீறி இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டுப்பாட்டாளர் இப்படி இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் மறுத்ததுனால அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வணிகவியல் துறை பேராசிரியர் கிருஷ்ணகுமார் அவர்களை பொறுப்பு நிதி அலுவலராக நியமிக்கிறார் துணைவேந்தர். அவர் தன்னுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற காரணத்தை கூறி சென்றுட்டு தான் நாங்கள் அறிய வரோம். அடுத்தது பிரகாசன் சொரி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸரை நியமிக்கிறாரு. அவரும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக வேணான்னு சொல்லி இதுங்கிறாரு. அதுக்கடுத்தது யோகானந்தன் இப்போ ஒரு 3 நாளைக்கு அவரை போட்டிருக்கிறதா தெரிய வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கவேலுவுக்கு முழு பணப்பலன்களை கொடுத்துடணும் அப்படின்னு துடிக்கிறார் துணைவேந்தர். ஏன்னா அவர் அந்த தங்கவேலு பண்ண ஊழல் முறைகேடுகள் எல்லாம் கூட்டாளி இந்த துணைவேந்தர் தன்னுடைய கூட்டாளியை காப்பாற்றுறதுக்கும் தானும் ஒரு நிரபராதின்னு ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்குறதுக்கும் இந்த துணைவேந்தர் ஜெகநாதன் முயற்சிக்கிறதோட விளைவு தான் இந்த இது. அதனால தான் நிறைய பேராசிரியர்கள் அவங்க கேட்டுக்கிட்டும் கூட அந்த பொறுப்புக்கு வர தயங்குறாங்க. நாளைக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் வருங்கிறதுனால தயங்குறாங்க. இப்போ இந்த நிதி அலுவலர் இல்லாததுனால இப்போ ஏதாவது பணிகள் முடங்கியிருக்கா? இதனால என்ன பாதிப்பு? நிச்சயமா நிதி அலுவலர் நிரந்தர நிதி அலுவலர் இல்லைன்னா பொறுப்பா போட்டு இதுன்னா கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில ஃபைல்களில் கையெழுத்து போட மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ பேப்பர் வேல்யூவேஷன் நடந்துட்டு இருக்கு. அவங்க பேப்பர் வேல்யூவேஷனுக்கு வரவங்களுக்கு மதிப்பூதியம் இன்னும் பேப்பரை தொடர்பான நிறைய நிதிகள் கையாள வேண்டியது இருக்கு. இதெல்லாம் கையாளுறதுக்கு ஒரு சிலர் தயங்கினாங்கன்னா நிச்சயமா மாணவர்களோட நலன் பாதிக்கும். அவங்களோட ரிசல்ட் லேட் ஆகும், மாணவர்களோட நலன் பாதிக்கும், அடுத்து அவங்க உயர்கல்வியில் சேர்றதுக்கு உண்டான இதெல்லாம் பாதிக்கும். இதையெல்லாம் இதுங்கணும்னா நிச்சயம் ஒரு நிரந்தர நிதி அலுவலரை தமிழக அரசு உடனடியாக நியமிக்கணும். இப்போ இன்னைக்கு கூட ஒரு 3 பேர் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்திலேருந்து ஓய்வு பெறுறதா சொல்றாங்க. அவங்களுக்கும் இதனால பாதிப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கும். அதாவது பொறுப்பு நிதி அலுவலர் தான் இந்த இதில் ஏன் கோப்பில் கையெழுத்திடணும், நமக்கு இது என்ன பிரச்சனை, ஆடிட்டிங் அப்ஜெக்ஷன் இருக்கா, இது எல்லாம் அவருக்கு தெரியாது. ஒரு நிரந்தர நிதி அலுவலர் இருந்தாருன்னா அதையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமே அவங்களுக்கான பணி ஓய்வுக்கான பலன்களை கொடுக்கறதுங்களா. இப்போ இவர் கையெழுத்து போட மறுத்துட்டாருன்னா இன்னைக்கு அவங்களுக்கான நாளைக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணப்பலன்கள் எல்லாம் கிடைக்காம போகலாம். இதுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தமிழக அரசுக்கு ஏதாவது வலியுறுத்தி இருக்கீங்களா? எந்த மாதிரியாக? நேற்றிலிருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசுக்கு. அதாவது இவ்வளவு பெரிய நிதி முறைகேட்டில் ஈடுபடுறதுக்கும் தன்னுடைய ஊழல் குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிற துணைவேந்தர்
ஜெகநாதன் மீது உடனடியாக ஒரு கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு திரு கிருஷ்ணகுமார், திரு பிரகாஷ், திரு யோகானந்தம், திரு சரவணகுமார் இவங்கெல்லாம் என்ன காரணத்துக்காக இந்த நிதி அலுவலர் பொறுப்பில் இருந்து தன்னை விடுவிக்க முயற்சிக்கிட்டாங்கிறதுக்காக ஒரு விசாரணை குழு போட்டு அவர்களை முறைப்படி விசாரித்து என்ன அழுத்தம் காரணமாக அவங்க தனக்கு இந்த பதவி வேணான்னு சொன்னாங்க அப்படிங்கிறத தெளிவுபட தமிழ்நாடு அரசு ஒரு முடிவுக்கு வந்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு எங்கள் தொழிற்சங்கத்தை சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி. தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தை சார்ந்த சக்திவேல் அவர்கள் பேசினதை கேட்டோம். குறிப்பாக அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக பேராசிரியர்கள் வந்து இந்த நிதி அலுவலர் பொறுப்பை வேண்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஏதோ ஒரு காரணத்தை காட்டி விடுப்பில் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை வந்து தமிழக அரசு காண வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.